பிளாட் ஹீரோ வந்துட்டு பிசினஸ் மைண்டுங்க. ஒரு படத்துக்கு ப்ரொடியூசர் பண்றாரு, அந்த படம் வந்து லாஸ் ஆயிடுது. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு தெரியாம இருக்கும்போது ஹீரோனி வந்துட்டு ஒரு கொலை பண்ணிட்டு வந்துடுறாங்க. இவங்க 2 பேரும் ஊருக்கு போயிட்டு அவங்க சொந்த வீடை விக்கணும்னு நினைக்கிறாங்க. விக்கணும்னு போகும்போதுதான் ஏன் இங்க ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணக்கூடாது, சான்ஸ் இருக்கு இந்த பிசினஸ்ல நம்ம ஜெயிக்கிறதுக்குன்னா பூமி ఎంత ఉంది அப்படின்னு சொல்றாங்க. பூமி எவ்வளவு இருக்கு, அவ்வளவு வரைக்கும் வித்துக்கலாமா. ஸோ நல்லா வந்து பிசினஸ் டேக் அப் ஆகுது. கொஞ்ச நாள்ல இன்னும் அவங்க நினைச்ச அச்சீவ்மெண்ட் வருது இதுல. So, இந்த டைம்ல ஹீரோ ஹீரோயின் சொல்றாங்க, ஒரு 2 பேரும் சேர்ந்து டிசைட் பண்றாங்க என்ன சொல்லிட்டுன்னா, இங்கே இருக்க முடியாது, நம்ம ஆஸ்திரேலியாக்கு போகணும், செட்டில் ஆகணும் சொல்லிட்டு பிசினஸ் பார்ட்னர் ஒருத்தர் இருப்பான், அவனையும் கூட்டின்னு போலான்னு நினைச்சிருப்பாங்க. ஒரு இன்சிடென்ட் நடக்குது வீட்டுல. ஒருத்தன் வந்துட்டு ஹீரோனை கொலை பண்ணிட்டு இவனுக்கும் அடிச்சிடறான். பிரெயின் லாஸ். இதெல்லாம் கிளம்ஸே காட்டுவாங்க. உங்களுக்கு ஒரு ஆர்டர் வைஸ் சொல்றேன். கிளைமேக்ஸ் சீன் வரைக்கும் அது ஹீரோனி தான் சொல்லிட்டு ஹீரோக்கே தெரியாது. நம்ம கூட இருந்தது ஏதோ ஒரு கால்களோ ஏதோ ஆள் மட்டும் வந்துச்சின்னு தான் அவன் தலையில ஒரு ஃபேக்கான மெமரி இருக்கு. அதை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் கிளைமேக்ஸ் சீன் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இங்க கொண்டு போன விதம் கொஞ்சம் ஸ்லோ பேஸ்டிங். என்னடா இருக்கும் பெருசா தான் இருக்கும்னு நினைச்சிட்டு கொஞ்சம் குட்டியா கொடுத்த மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. ஒரு வாட்டி வேணா பார்க்கலாங்க இந்த பிளாட்ன்ற படத்தை. அது கூட வீட்ல போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு. தேங்க்யூ.